நான் ஒரு நாளைக்கு 24 முட்டை சாப்பிட்றேன், ஒரு மாசத்துல 720 முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு நார்வேட்ஸ் போட்டிருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்சுலின் ரெஸ்பான்ஸை பொறுத்து சுகர் லெவல்ஸ் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். அதான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு கொழுப்பு சத்துள்ள உணவு சாப்பிடும் பொழுது அது ரத்தத்தில் போய் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகுதா கம்மியாகுதாங்கிறத முடிவு பண்ணுறது எல்டிஎல் ரிசெப்டார் சென்சிட்டிவிட்டி. நம்மளோட லிவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதில் ஒரு வேலை கொழுப்பை உற்பத்தி பண்ணுறது. இங்கே தான் நம்ம மனுஷங்களை 2 வகையாக பிரிக்கிறோம், ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ், ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு மூலயமா எவ்வளவு கொழுப்பு எடுத்தாலும் அவங்களுடைய எல்டிஎல் ரிசெப்டார் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும். அதனால் கல்லீரல் அவன் தான் உணவுலேயே கொழுப்பை நல்லா எடுத்துக்கிட்டானே, நம்ம கொழுப்பு உற்பத்தி பண்ணுறதை குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் தன்னுடைய வேலையை குறைச்சிக்கும். அதனால் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் ஏறாது. ஆனால் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ தான் கொழுப்பு எடுத்துக்கிட்டாலும் கல்லீரலுக்கு புரியாது. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இது பாட்டு கொழுப்பை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எடுக்க ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே போயிடும். இவங்க தான் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். நம்ம ஹைப்போ ரெஸ்பாண்டரா ஹைப்பர் ரெஸ்பாண்டரான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 முட்டை அப்படிங்கிறத 5 முட்டையா 6 முட்டையாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப எல்டிஎல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 10லேருந்து 15% தான் ஏறி இருக்குது கொலஸ்ட்ராலோட அளவு அப்படின்னா நம்ம ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ், சேஃபாக இருக்கும்னு அர்த்தம். ஆனால் 15லேருந்து 20%, 25% ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ் கேட்டகரியில் வந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலில் 2 வகை இருக்குது, எல்டிஎல்சி, எல்டிஎல்பி. அந்த எல்டிஎல்பி அப்படிங்கிறது தான் இதயத்துக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்களில் போய் அடைப்பு ஏற்படுது. ஆனால் இந்தியாவில் இந்த எல்டிஎல்பி பார்க்குற சிஸ்டமே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் அப்போ பி அப்படிங்கிற டெஸ்ட் பார்க்குறோம். அதுதான் அத்ரோஜெனிக் பார்ட்டிகல்ஸ், ரத்த குழாய்களில் போய் எவ்வளோ கொழுப்பு அடைக்குதுங்கிறது தான் அப்போ பியில் பார்க்குறோம். கொலஸ்ட்ராலே இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் நெஞ்சு வலி வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் நார்மலாக இருக்கும், அப்போ பியும் நார்மலாக இருக்கும். ஆனால் ஹெச்எஸ்சிஆர்பி அதாவது ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி அதிகமாக இருக்கும். அதான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இன்ஃப்ளமேஷன் மட்டும்தான் பிரச்சனையா? ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி கரெக்டாக இருக்குது, ஆனால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் அப்போ பியும் கூட இருந்தால் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்பையும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை. அங்கே தான் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்க்கணும். அந்த நபரினுடைய தாய் தந்தையினருக்கோ தாத்தா பாட்டிக்கோ இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்களில் அடைப்பு போன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இதுதான் நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஹை ஃபேட் டயட் ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த ஹை ஃபேட் டயட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்டிஎல் ஏறுதா அப்போபி ஏறுதாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணாமல் அவன் 5 முட்டை சாப்பிட்றான், 10 முட்டை சாப்பிட்றான், நானும் அதே மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறது அறிவியல் பூர்வமாக அர்த்தமற்றது.